Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe palakai poriyal. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. டக்குன்னு பண்ணக்கூடிய ஈஸி ரெசிபி இது. கூழுக்கு இந்த சைட் டிஷ் காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ருட்டி சைடில் இருக்கிற ஊருக்கு போயிட்டு ஒருத்தவங்க வீட்டில் கேட்டு வாங்கின பலாக்காய் இது. ஒரு பலாக்காவை ரெண்டாக வெட்டிட்டு அதில் பாதி மட்டும் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது பலாப்பழம் கிடையாது, முத்தனை பலாக்காய். இது சாப்பிடும் போது ஸ்வீட்டாக இருந்ததுன்னா இந்த ரெசிபியை செய்யாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் இல்லாத பலாக்காயை எடுத்துக்கோங்க. ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் காலையிலே வாஷ் பண்ணதுனால தண்ணி காஞ்சி போயிருக்கு. ஒரு தடிமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு சொலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணக்கூடாது. 3/4 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து தண்ணி சுண்டி வரும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த தண்ணியை கீழே வேஸ்ட்டாக ஊற்றுற மாதிரி இருக்கும். சொலையும் ரொம்ப வெந்து போயிடும். ரொம்ப வெந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சிடும், மசிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணணும். நான் 1.5 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க. நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். குக் ஆகும் போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈக்குவலாக வேக விடுங்க. பலாக்காயும் பலா சீடும் ஈக்குவலாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சீடு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு சில சீடு குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். தண்ணி நல்லா நீர்த்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணான்னா கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அகைன் திருப்பியும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசம் போகணும். மிளகாத்தூள் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு வந்ததும் நீங்கள் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு 1 மினிட்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முத்தின பலாக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சைட் டிஷ் எனக்கு கூழ் கூட சர்வ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். பாய், டேக் கேர்.